எத்தனை வருடங்கள் ஆனாலும் எவ்வளவு காலங்கள் கடந்தாலும் உனக்காக நான் இருக்கிறேன் சிவா. ஏதோ ஒரு கனவு, எப்பவும் ஒரே கனவு. என்ன அர்த்தம் அந்த கனவுக்கு? ஆனால் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக எனக்கு அந்த வார்த்தைகள் தெளிவாக கேட்டுச்சு. இதுக்கு என்ன அர்த்தங்கள்னு எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியாது. எப்பவும் போல இந்த தடவை அந்த வார்த்தை இப்போவும் உனக்காக நான் இருப்பேன் சிவா அப்படின்னு சொன்னிச்சு. அதை நான் இந்த முறை தான் முதல் தடவை கேட்க. இந்த பாபால் உனக்கு இப்போ மாதிரி வித்தியாசமான கனவு வரும்போது இதை ஓப்பன் பண்ணி பாரு. சரிங்க தாத்தா. ஒரு தாத்தா சொன்ன கனவு இதானா? அப்போ அந்த பெட்டி அதை எங்கே வச்சு? இந்த இருக்கு. இதுதான் தாத்தா கொடுத்த பெட்டின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதில் தான் அவர் சொல்ல வந்தது இருக்கும். சரி பார்ப்போம். இதில் ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான் இருக்கு. இந்த என்ன புத்தகம்? பேர் குமரிக்கண்டத்தின் வரலாறு. நீ இந்த புத்தகத்தை பார்க்கிறாய் என்றால் உனக்கு அந்த கனவு வந்திருக்க வேண்டும். ஆம், நான் குமரிக்கண்டத்தை பற்றி தான் ஆராய்ச்சி செய்கிறேன். ஆனால் அதற்கு முதலில் அதை ஆண்ட அரசனை பற்றி தெரிய வேண்டும் அல்லவா? மனதளவிலும் உடலளவிலும் வலிமையான அவன் அவனுடைய காதலிக்காக எதையும் செய்ய துணிந்தவன். அவன் அவனது காதலிக்கு செய்த சத்தியம் அவனுடைய காதல் எந்த அளவுக்கு புனிதமானது என்பதை காட்டியது. அந்த அரசனை பற்றிய இன்னும் அறிய வேண்டுமென்றால் அது உன்னால் மட்டுமே முடியும். ஏனென்றால் நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். பிறகு அந்த சத்தியம்